அரசியல் பேசி வரும் நமது சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக கிளாட் அமைப்பின் ஃபவுண்டர் வழக்கறிஞர் திரு சிவா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவா. சிவா, நம்ம ஏற்கனவே இந்த ஆங்கில மொழி சார்ந்த சிக்கல், அதாவது இந்தியாவில் 90% மக்கள் எப்படி வளர்ச்சி அடையாமல் ஒரு பொருளாதாரத்தில் பலவீனமாக இருக்காங்க, ஒரு 10% மக்கள் எப்படி டாமினேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் விரிவாக பேசியிருந்தோம். அதுக்கு காரணமாக மொழி இருக்குது அப்படிங்கிறத பற்றி, மொழி சார்ந்த சிக்கல் தான், குறிப்பாக இங்கிலீஷ் சார்ந்த சிக்கல் தான் அப்படின்னு சொல்லிட்டு டீப்பாக நீங்கள் பேசியிருந்தீங்க. இப்போ அந்த விஷயத்தை பற்றிலாம் நம்ம சீரியஸாக அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணும்பொழுது இப்போ புதிதாக நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆங்கிலம் பேசுகிறதே ஒரு அருவருக்கத்தக்க நிலையில் அவங்களே உணர்வாங்க இன்னும் கொஞ்சம் நாட்களில் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டமான ஒரு வார்த்தையை பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இது ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம இது பல வாட்டி நியூஸ் ஃபோக்கஸில் பேசியிருக்கோம். நம்ம யாரும் பேசாததுக்கு முன்னாடியும் நம்ம இதை ஏன் பேசிகிட்டே இருந்தோம்னா, இந்த ப்ராப்ளத்தை நாங்கள் ஒரு 20 இயர்ஸாக படிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் இந்த ப்ராப்ளத்தோட ரூட் ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி போவோம். ஆனால் ஏன் இன்னைக்கு இது ரொம்ப முக்கியமாக நிற்குது. ஆனால் இந்த வாட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா, முதல் முறையாக இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த அப்போசிஷன் பார்ட்டிஸும் இல்லை பப்ளிக்கு, டீச்சர்ஸு, பேரண்ட்ஸ், சில்ட்ரன் எல்லாருமே இதை அப்போஸ் பண்ணி நிற்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது மட்டும்தான் இன்னைக்கு அந்த டாபிக் ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது. ஏன்னா அமித்ஷாவோட பேசுனதில் 2 பாயிண்ட் அவர் சொல்லியிருக்காருல. ஒன்று, அவர் சொன்ன இங்கிலீஷில் நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஏலியன் லாங்குவேஜை வச்சு இந்தியாவை புரிஞ்சிக்க முடியாது, இந்தியன் லாங்குவேஜ் வச்சு தான் புரிஞ்சிக்க முடியும். அப்புறம் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளுமே இது ஒரு செல்வங்கள், இது வழியாக தான் இந்தியாவை பார்க்கணும். இது ஒரு பக்கம். மகாராஷ்டிராவில் இதே நேரத்தில் ஹிந்தி தான் 3வது மொழின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை வந்துச்சு. திருப்பி அப்புறமா சேனா அவங்க இதை எதிர்த்தாங்க. மராத்தியை மட்டுமே, நம்மளை மாதிரியே மராத்தி தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஹிந்தியை திணிக்கிறது வேணாம்னு சொன்னாங்க. ஃபட்னிவாஸ் என்ன சொன்னார், திருப்பி வாங்கினார் எஜுகேஷன் மினிஸ்டர் வச்சு. திருப்பி ஒரு 3 நாள் முன்னாடி கம்பல்சரின்னு சொல்லிட்டாங்க. திருப்பியும் சொல்கிறாங்க. அங்கேருந்து அந்த மக்கள் மராத்தி மேலே ரொம்ப அன்பாக இருக்கிற மக்கள் இது வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்னன்னா, பேக்டோர் வழியாக நீங்கள் கொண்டு வருவீங்க அப்படின்னாங்க. இப்போ இது ஒன்று. 3வது, சிபிஎஸ்சிக்கு ஒரு சர்க்குலர் போயிருக்கு 22ஆம் தேதி மே. டெட்லைன் எப்போன்னா ஜூலை, ஸ்கூல் ஆரம்பிக்க போகும்போது. இப்போ இந்த ஒரு 1.5 மாதத்துக்குள்ளே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற அனைத்து சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்கிற அனைத்து பிள்ளைங்களோட மதர் டங், அவங்களோட தாய்மொழி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா. தெரிஞ்சுக்கிட்டு தாய்மொழியில் தான் சொல்லிக் கொடுக்கணும் ஸ்கூல்லன்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ராக்டிக்கலாக எப்படி பாசிபிள்? இப்போது நீங்கள் பஞ்சாப் வச்சுக்கோங்க, இல்லைனா மத்திய பிரதேஷ் வச்சுக்கோங்க. அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நம்ம ஊர்லேருந்து போயிருக்கலாம். ஸோ அப்புறம் தெலுங்கானாலேருந்து போயிருக்கலாம், ஆந்திராலேருந்து போயிருக்கலாம், கேரளா, காஷ்மீர் எல்லாரும் போயிருக்கலாம். இப்போ அந்த கிளாஸில் 10 பேர், 20 பேர், ஒரு 40 பேர் இருக்காங்க. இப்போ இவங்க கிட்டலாம் தாய்மொழி எடுக்க சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எடுத்து வரும்போது 10 பேர் பஞ்சாபி, 10 பேர் இதுன்னு வீட்டில் பேசுகிற தாய்மொழி சொல்கிறாங்க. இப்போ தாய்மொழியை சொல்லி கொடுக்குற அந்த ஒரே ஒரு கிளாஸில் குழந்தைங்களுக்கு 1லேருந்து 8 வயசு வரைக்கும், அந்த 8 வயசு வரைக்கும் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த மொழியில் அந்த டீச்சர் சொல்லிக் கொடுப்பாங்க, எத்தனை புக் அடிப்பாங்க? இல்லைன்னா டிஃபால்ட்டாக இதில் என்ன நடக்கும்னா, R1ங்கிறது தான் சிபிஎஸ்சியோட ஃபஸ்ட்டு லாங்குவேஜ். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தாய்மொழி கல்வியில் சொல்லலாம், இல்லைனா ரீஜனல் லாங்குவேஜில் சொல்லிக் கொடுக்கலாம், இல்லைனா ஸ்டேட்டோட டாமினன்ட் லாங்குவேஜ் என்னவோ அந்த இதில் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த சர்க்குலர் சொல்லுது. இப்போ நியாயமாக ஒரு கிளாஸில் 40 பேர் இருக்காங்க. 40 பேரில் 10, 5, 7, 3ன்னு இருக்குது. அதில் 4 பேர் துளு பேசுவாங்க, 2 பேர் கொங்கணி பேசுவாங்க. இதெல்லாம் வீட்டில் பேசுகிற மொழி. ஆனால் நேச்சுரலாக ஒரு டீச்சர் அப்போ அந்த கிளாஸ்க்கு போகிறாங்க. அந்த டீச்சரால் ஒட்டு மொத்தமாக இந்த ஒரே மாதத்துக்குள்ளே இத்தனை மொழி கற்றுக்க முடியாது. அப்புறம் இந்த மொழியை கற்றுக்க முடியல அப்படின்னா ஸ்டேட் லாங்குவேஜ் என்னவாக இருக்கும்? இப்போ பீமார் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, பீகார், மத்திய பிரதேஷ், இந்த ஸ்டேட்ஸ், உத்தரப்பிரதேஷ்லாம், இப்போ டிஃபால்ட் லாங்குவேஜே ஹிந்தி தான். அப்போ டீச்சர்ஸோட அவைலபிலிட்டி எது கிடைப்பாங்க? ஹிந்தி தான் கிடைப்பாங்க. ஹிந்தி தான் கொடுக்க போகிறாங்க. அப்போ ஹிந்தி கொடுத்ததுனால சென்சஸ் இப்போ எடுக்கிறாங்க. இல்லை இப்போ ஒரு லாங் டேர்ம்லாம் இல்லை, ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னொரு சென்சஸ் எடுக்கிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ நான் ஒரு குழந்தைய, இப்போ நான் 5வது படிக்கும்போது நான் ஹிந்தி தான் என்னோட ஸ்டேட் லாங்குவேஜ் நான் படிச்சுட்டேன். 10 வருஷம் கழிச்சு என்னோட மதர் டங் எதுன்னு கேட்டால் நான் ஹிந்தின்னு தான் எழுத வரும். அது நேச்சுரலாக தான் வரும். இது ட்விஸ்ட் ஆகிறது அதெல்லாம் இல்லை. இது 100% இப்படி தான் போகும். அப்போ இவங்களோட ஐடியா என்ன? அமித்ஷா ஒரு இடத்துல இங்கிலீஷை வேணாங்கிறாரு, இன்னொரு இடத்துல இந்தியை தள்ளுறதுக்கு எல்லா வேலையும் பார்க்குறாங்க. அது மகாராஷ்டிராவாக இருக்கட்டும், இல்லை என்டையர் சிபிஎஸ்சி ஃபார் ஆல் ஓவர் இந்தியா. இது ஒன்று. இந்த 2 கோட்பாடு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஃபண்ட்ஸ் எங்கே போகுது?
எங்கே பணம் போகுதோ அங்கே தானே. இப்போ ஹிந்தி டீச்சர்ஸும் சான்ஸ்கிரிட் டீச்சர்ஸ்க்கும் இப்போ ரீசெண்டாக கூட நம்ம எல்லாரும் நிறைய பேசினாங்க, இந்தியா பூரா அந்த லாங்குவேஜ் இஷ்யூ வந்தப்போ பேசினாங்க. 1600 கோடி சான்ஸ்கிரிட் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க. ஹிந்திக்கு கான்ஸ்டிடியூஷனல்லையே ஒரு ஆர்டிக்கலை வச்சு அதை நீங்கள் டெவலப் பண்ணணும்னு ஹிந்தி பிரச்சார சபா அந்த மாதிரிலாம் வச்சு வளர்க்கணும்னு ஒன்று இருக்குது. இந்த 2 மொழிக்கு கொடுக்குற பணம் துளுவோ கொங்கணிக்கோ தமிழுக்கோ மலையாளத்துக்கோ கிடையாது. அப்போ எந்த மொழி வளரும்? இந்த எல்லா தேசிய மொழிகளில் உள்ள ஃபண்ட்ஸ் போகிறதுக்கும், அதில் ஸ்பெசிஃபிக்காக ஹிந்திக்கும் சான்ஸ்கிரிட்டுக்கும் போகிறதுக்கும், இங்கிலீஷுக்குன்னு ஏதாவது ஒரு கமிஷன் இது வரைக்கும் எங்கேயாவது இருந்திருக்கா? கமிஷனோ இல்லை கவர்மெண்ட்டில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அஃபிஷியலாக வந்திருக்கா? இந்தியா மட்டும்தான் ஒரு யூனிக்கான நாடு. 2 அஃபிஷியல் லாங்குவேஜ் இருக்குது, ஹிந்தி இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது. இங்கிலீஷுக்கு மட்டும் எந்த ஃபண்ட்ஸும் எந்த கவர்மெண்ட்டும் அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு கமிஷன் போட்டு ஃபண்ட்ஸ் போட்டு அதை டெவலப் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. எந்த ஸ்டேட்டுமே இதுக்குன்னு ஒரு ஃபண்ட்ஸ் போட்டு கமிஷன் போட்டு இது வந்து ஒரு பப்ளிக்காக சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா கல்ச்சருங்கிறத எதிரில் இருந்து நிப்பாட்டுவாங்க. அப்போ கல்ச்சருக்கு எதிராக போனவங்கன்னு ஆகிடும். இன்னொன்று, இது இந்த ஊரில் மட்டும் கிடையாது, உலகத்தில் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே இந்த கொலோனியல் ஆன்டி கொலோனியல், அதாவது நாங்கள் வந்து ஸ்பெயின் வந்து ஒரு காலத்தில் பயங்கரமாக இருந்தோம், ரோமர்கள் வந்து பயங்கரமாக இருந்தோம், கிரீக் எல்லாம் பயங்கரமாக இருந்தோம், அதே ஆட்சியை திருப்பி கொண்டு வரணும்னா நடுவில் வந்து நம்மளை ஆண்டவங்களை வந்து எதிரியாக கட்டமைச்சு தான் சுதந்திரம்னு ஒன்று வரும். ஓகே, அந்த வர சென்டிமெண்ட்லேருந்து என்ன ஆகும்னா இந்த இடத்துக்கு கொண்டு வருவாங்க. ஆனால் இன்னைக்கு ஏஐ வந்து 80% ஆஃப் த பீப்புள் கிட்ட ஜாப்ஸிங் தான் மாறப்போகுது, இல்லை ஸ்கோப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் மாறப்போகுதுன்னு சொன்னால் இன்னைக்கு அது தேவையா? இல்லை 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை இருந்திருக்கும், அந்த கதையில் நம்ம ஒரு க்ளோரியஸாக ஒரு பயங்கரமாக இருந்திருக்கும், அதை இப்போ கொண்டு வரணுங்கிறத வந்து அரசியல் பேசணுமா? இல்லை இன்னைக்கு எனக்கு 100% மக்களுக்கும் ஏஐ பெனிஃபிட் ஆகணும், எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரனுக்கும் கான்ஸ்டியூஷன் அவங்களால படிக்க தெரியணும், லா படிக்க தெரியணும், மெடிசன் போக தெரியணும். ஏன்னா வெஸ்டர்ன் மெடிசன் தான். ஆனால் அது வெஸ்டர்ன் மெடிசன் எப்படி இப்போ இவங்க ஐடியாவே எப்படின்னா வெஸ்டர்ன் மெடிசன் சொல்கிறாங்கல்ல, அந்த வெஸ்டர்னை போய் அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ எம்பிபிஎஸ் இப்போ வந்து ஆயுர்வேதாவோட சேர்த்து ஒரு கோர்ஸ் போகிறேன்னு சொன்னாங்க. உடனே என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் சொன்னிச்சு இது வந்து சரியே கிடையாது. ஏன்னா ரெண்டுத்தோட பெடகாஜிக்கல் டீச்சிங் மெத்தடே வேறு, இது வந்து கம்ப்ளீட்லி சயின்டிஃபிக் வெரிஃபைடு வேறு. ஆனால் இவங்களுக்கு இப்போது இதுலேருந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் என்ன தெரியுமா கிளியராக வெளியே வருது? சயின்ஸையும் இங்கிலீஷையும் ஒன்றா வைப்பாங்க. இந்த பக்கம் என்னன்னா கலாச்சாரத்தையும் ரிலீஜனையும் ஒன்றா வைப்பாங்க. இது ரெண்டுத்துக்கும் எதிர் துருவத்தில் கொண்டு நிப்பாட்டுவாங்க. இதுதான் இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸோட ஒரே ஐடியா என்னன்னா எனிதிங் சயின்ஸ் அதை அப்படியே வந்து இங்கிலீஷோட வச்சு இந்த ரெண்டுத்தையும் அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. டார்வின் தியரி இன்னைக்கு இல்லை, ஏன்னா எவல்யூஷன் தியரி வந்துச்சுன்னா இந்த வர்ணாசிரமத்தில் தலையில் பிறந்தது அந்த தியரி போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா டார்வின் தியரி எடுத்திருப்பாங்க. பாகிஸ்தான்லேயும் இந்த தியரி எடுத்துட்டாங்க. ஏன்னா 2 பேருக்கும் அந்த ஐடியா ஆஃப் ரிலீஜியஸ் ஐடியா வரும். அப்போ எங்கெங்கெல்லாம் அட்டாக் ஆகுதுன்னு பார்த்தா மட்டும்தான் இந்த ஒட்டு மொத்தத்தையும் நான் இப்போ சொன்னது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏன் அவர் இங்கிலீஷை கை வைக்கிறாருன்னு வரும். ஏன்னா இங்கிலீஷ் இதுக்கு எல்லாத்துக்கும் எதிரியாக போய் நிற்கும், கலாச்சாரத்துக்கு எதிரியா இல்லை. இந்த நம்பிக்கைகளை மட்டும் சொல்லி ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் ஏமாத்துறதுக்கான வழி ரொம்ப கஷ்டம். ஒரு காலத்தில் இது சமஸ்கிருதம் ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கும். இன்னைக்கு இங்கிலீஷு இந்தியாவில் இருக்கிற 100%க்கும் இங்கிலீஷ் இருந்துச்சுன்னா அவங்களோட தாய்மொழியோடு சேர்ந்து, இப்போ தமிழ்நாட்டோட ஃபார்முலா எடுத்துக்கிட்டு தமிழ் எனக்கு தெரியும், ஒட்டு மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை தலித்து விமென்னு முஸ்லீம்ஸு கிறிஸ்டியன்ஸு யாரை வேணா இருக்கட்டும் எல்லாருக்கும் தமிழ் தெரியும். இதே அளவுக்கு இங்கிலீஷும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு 2 அஃபிஷியல் லாங்குவேஜும் தெரியும், நான் கான்ஸ்டியூஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கோர்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணலாம், அட்வொகேட் இது படிக்கலாம், மெடிக்கல் படிக்கலாம், எல்லாத்தையும் நான் படிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு மொழி எனக்கு தெரியும், பாக்கி பணம் இருக்கிறவங்களும் மேல் ஜாதியில் இருக்கிறவங்களும் பெரும்பான்மையாக இங்கிலீஷ் வச்சுருக்காங்க. இது எப்படி வந்து ஒரு அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியாவை ஒரு 90% ஆஃப் த என்டையர் கண்ட்ரிக்கே தெரியாமல் எப்படி 75 வருஷம் இருக்க முடியும்? அப்போ இதில் வந்து ஒன்லி பிஜேபி மட்டும் கிடையாது, எல்லா பார்ட்டியுமே ஒரு பயம் இருக்குது. இதை நம்ம ஆதரிச்சா நம்மளை வந்து கொலோனியல்னு சொல்லிடுவாங்களோ, ஒரு வேளை பிரிட்டிஷோட கைக்கூலின்னு சொல்லிடுவாங்களோ. இந்த இடம் தான் இந்த ஏன் இந்த பாலிடிக்ஸ் முக்கியம், ஏன் இன்னைக்கு இந்தியா பூரா அது வருதுன்னா பேரண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் கொடுத்தே ஆகணும் பிள்ளைங்களுக்கு. ஆனால் பாலிடிக்ஸுக்கு அது கொடுத்தா டேஞ்சரா இல்லையான்னு தெரியல அவங்களுக்கு. ரைட், ஓகே. இப்போ வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து பேசுகிறாரு. இப்போ நீ இந்த மாதிரியான ஒரு இங்கிலீஷ் மொழிக்கு எதிரான ஒரு கருத்தை அவர் பேசுகிறாரு. ஸோ ஓகே, இங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கூட நம்ம கலாச்சாரத்தை பாதுகாக்கணும், அவங்கள வந்து சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் ஓகே அவர் பேசுகிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டத்தில்.
இந்த பேச்சை உலக நாடுகள் இது எப்படி பார்க்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா வந்து இந்தியா மட்டும் இந்த பேட்டர்னில் நகர ஆரம்பிச்சதுன்னா உலகத்துக்கும் நமக்குமான தொடர்பு என்னவாக இருக்கும்? ஏன்னா வந்து அமித்ஷா என்ன பேசுறாருன்னா, பேசும்பொழுது வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை குறிப்பிடாரு. இங்கே வந்து நிர்வாகத்தில் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே ஆங்கில வழியில் ப்ராக்டிஸ் பண்ணி வரதுனால வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னு குறிப்பிடுறாரு. ஸோ இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிற நாடுகளுக்கும் நமக்குமான உறவு என்ன இருக்கும்? ஒருவேளை இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எந்த லாங்குவேஜில் மற்ற கண்ட்ரியோட உறவு மெயின்டைன் பண்ணுவார்? இதெல்லாம் எப்படி நகரும்னு நீங்கள் பார்க்க? அவருக்கு இங்கிலீஷ் வராது. யாருக்கு? அமித்ஷாக்கு. ஓகே. மோடிக்கு வராது. ஜெய்சங்கருக்கு வராம அவர் வந்து அந்த துறையில் இருக்க முடியாது. ஏன்னா வேர்ல்டுக்குன்னு சில அஃபிஷியல் லாங்குவேஜஸ் இருக்கு, இதுல தான் பேசணும். ஒன்று அவர் ஜெய்சங்கர் இங்கிலீஷ் கற்றுக்கலாம்னா ஃப்ரெஞ்சு கற்றுக்கணும், அவ்வளோதான். ஏதாவது ஒரு மொழி கற்று தான் ஆகணும். ஆனால் நம்ம ஹிந்தி மொழியில போய் இந்தியா உலகத்துக்கு பேச முடியாது. இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் சென்சிக்கலான. இப்போ வரையும் மோடி தன்னோட பயணங்களை அப்படி தான் கொண்டு போயிட்டு இருக்காரு. ஒவ்வொரு மொழி 10 வருஷத்துக்கு மேலே 11 வருஷம் ஆயிடுச்சு. அவரோட பயணங்களை இதே மொழியில தான் போயிட்டு இருக்காரு. பின்னாடி ஒருத்தர் உட்காந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்காருல்ல. ஓகே. அப்புறம் ஏன் கூட்டிட்டு போறாரு? இவர் இப்போ இங்கிலீஷில், இப்போ இஸ்ரேலில் என்ன லாங்குவேஜில் அவர் பேசுறாரு? அவர் ஹீப்ரூவில் பேச வேண்டியதானே? அவர் இங்கிலீஷில் மட்டும்தான் ஸ்பீச் கொடுக்குறாரு. எதுக்குன்னா டேரெக்டாக கம்யூனிகேட் பண்ணணும். ஏன் இவர் பீகாரில் போய் இங்கிலீஷில் தானே பேசினாரு மோடி? தேவைன்னு வரும்போது வருது, ஆனால் அவருக்கு சரளமாக வராது. அதனால அவரோட ஹிந்தி எடுத்துகிட்டு போய்க்கிறாரு. ஏன்னா வேர்ல்டு ஸ்டேஜில் போய் இப்போது இஸ்ரேலில் வந்து அவங்களும் நம்மளை மாதிரியே தான் அந்த ஃபண்டமெண்டலிசம் தான், ரிலிஜன் அப்படி இப்படின்னு அந்த பாலிடிக்ஸில் இருக்கவங்க தான். ஆனால் அவர் ஏன் பேசுகிறாருன்னா, நான் பேசுகிறத உலகத்தை மொபிலைஸ் பண்ணணும்னு அவர் போகிறார். மோடிக்கு இங்கிலீஷ் அந்த அளவுக்கு ஃப்ளூவன்சி வராது, அதனால அவர் ஹிந்தியில் வச்சுக்காரு. ஆனால் ஹிந்தியில் இருந்தாலும் பின்னாடி உட்காந்து யாராவது டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஏன்னா அவங்க உங்களுக்காக ஹிந்தி கற்றுக்க போகிறது கிடையாது. என்றைக்குமே யாருமே இந்திய சமஸ்கிருதம் கற்றுக்க போகிறது கிடையாது. ஏன்னா இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் கான்ஸ்டியூஷனே இங்கிலீஷில் இருக்குது. எதுக்காக அவங்க கற்றுக்கணும்? நீங்கள் பேசலைன்னா பரவாயில்ல, அதுக்கு நாங்கள் மதிக்கிறோம். அதுதான் அவங்க நினைக்கிறாங்க, மதிக்கிறோம். உங்கள் மொழியை நீங்கள் பேசுங்க, அது நியாயம்தான். ஆனால் இது என்றைக்கும் மாறாது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸுங்கிறது வேர்ல்டில் இருக்கிற ஒரு 4-5 லாங்குவேஜ் இருக்கும். மேபி ஃபியூச்சரில் ஏஐ வந்து ஒரு 50 வருஷம் கழிச்சு என்ன மாற போதுலாம் தெரியாது. ஆனால் இன்னைக்கு தான் இது மாறவும் போகிறது இல்லை. இப்போ வந்து எந்த இடத்துலேருந்து அவர் இந்த விஷயத்தை கருத்தை பேசுகிறாரு? இப்போ வந்து அவருக்கு வரல அப்படின்ற தனிப்பட்ட விஷயத்துலேருந்து அவர் அந்த கருத்தை பேசுகிறாரா? அல்லது நம்ம ஒன்னே இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்க. அத்தனை பேருக்கும் இந்தியாவில் இங்கிலீஷ் தெரிஞ்சுச்சுன்னு வச்சுங்க, ஆர்எஸ்எஸ் பாலிடிக்ஸ் நிற்கவே நிற்காது. இவ்வளோதான் கதையே. நீங்கள் நல்ல ஆழமாக ஆர்எஸ்எஸோட ஃபார்முலாஸை எடுத்தோம்னா, சனாதன தர்மம் இல்லை வர்ணாசிரமம், மனுஸ்மிருதி தான் கான்ஸ்டியூஷனாக இருக்கணும். நீங்கள் இப்போ நீங்களே கொஞ்சம் இந்த முடிச்ச அப்புறம் பாருங்கள், கான்ஸ்டிடியூஷனை எதிர்த்த முதல் ஆளுங்களே ஆர்எஸ்எஸ் தான். ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மனுஸ்மிருதி மூலமாக தான் வந்து நம்ம இந்தியாவை ரன் பண்ணணும், கான்ஸ்டியூஷன் வந்து தப்புன்னு சொன்னாங்க. அப்போ அங்கேருந்து தான் இங்கே மாறி வந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்றைக்குமே அந்த பிரச்சனை என்னன்னா, அந்த அடுக்கு இருக்குல்ல, அந்த அடுக்கு அவங்களால வந்து அதை விளக்கிட்டு பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு பிராமணன், சத்திரியா, வைசியா, சூத்ராஸ்ன்னு இருக்கணும். அந்த அடுக்கு, அந்த கட்டமைப்பு பாதுகாக்கக்கூடியது தான் வந்து கேஸ்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குது. கேஸ்ட் ஸ்ட்ரக்சர் வேறு, லாங்குவேஜ் இஷ்யூங்கிறது வேறு. இது ஏன் அதுக்கு தடையாக இருக்குது? எல்லாருக்கும் டெவலப்மெண்ட் வந்துச்சுன்னு வச்சுங்க, ஓகே, காஸ்ட், ரிலிஜன் எல்லாமே செகண்டரியாக போயிடும். இன்னைக்கு வேர்ல்டுலேயே 3rd or 4th ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் ஷிஃப்ட் ஆனது வந்து ஏத்திசம்க்கு போயிருக்காங்க, மதத்துலேருந்து வெளியே போயிட்டாங்க. ஏன்னா இண்டிவிஜுவலாக ஒருத்தங்க டெவலப் அதிகமாக ஆகுறாங்கன்னா, எப்பயுமே கோட் டிபெண்டன்ட் சொசைட்டி இருக்குல்ல, ஒருத்தரை சார்ந்து தான் வாழணுங்கிற லெவலில் தான் பேசிக்கான சாப்பாடு, டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் இருக்குங்கும் போது அந்த கம்யூனிட்டி, கூட்டம் எல்லாமே வேணும். ஆனால் தனிப்பட்ட இதில் நான் வந்து என்னால் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த கம்ப்ளீட்டாக பிளைண்ட் ஃபெய்த்தில் போக மாட்டாங்க. இப்போ யூஎஸ்ஓ எந்த கண்ட்ரி, யூரோப்பில் எந்த கண்ட்ரி வேணா எடுத்தாலுமே, எங்கெங்கெல்லாம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதிகமாகுதோ அவங்கெல்லாம் எப்படின்னா மதத்தை வீட்டுக்குள்ளே வச்சுப்பாங்க, வீட்டுக்குள்ளே வைப்பாங்க, அவங்களும் வேண்டுவாங்க. ஏதாவது ஒன்றுனா ஜீசஸ் அந்த சிலுவை போட்டுட்டு தான் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அது பப்ளிக் டொமைனுக்கு வரவே வராது. ஏன்னா இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட். சைனாலாம் அதே தான். சைனாலலாம் ஒரு பாஸ்டரை பப்ளிக்காக வந்து அவர் வந்து ப்ராபகேட் பண்ணார் ரிலிஜனை, அண்டர் கிரவுண்டில் ஒரு சர்ச் வச்சு. அதுக்காக அவர் வந்து 5 வருஷம் ஜெயிலெலாம் வச்ச கதையெல்லாம் உண்டு. ஏன்னா ரிலிஜன் இஸ் குட், ஃபெய்த் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஆனால் அதை நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, வெளியே கொண்டு வராதீங்க. ஏன்னா இதுக்கும் அரசுக்கும் சம்மந்தம் கிடையாது. அரசு என்ன வேலை என்னன்னா, அது தலித்தா இருக்கட்டும், பிராமணா இருக்கட்டும், 2 பேரும் நல்லா ஜெயிச்சா இந்த ஊர் முன்னாடி போகும். அதில் ஒருத்தர் ஜெயிச்சு ஒரு 60% ஆஃப் த பாப்புலேஷன் போரா இருந்துச்சுன்னா நாடு எப்படி முன்னாடி போகும்? அதுதான் கவர்மெண்ட்டோட வேலை. ஆனால் நம்ம இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டோட வேலை என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட பேருக்கு பிரதானமான ஒரு பவர் கொடுக்கறது, எனர்ஜி கொடுக்கறது, இன்னொரு பக்கத்தில் சுத்தமாக அவங்கள அப்படியே டைல்யூட் பண்ணிடுறது. அவங்களுக்கான எந்த இதுவும் கிடையாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்கிறவங்க இங்கிலீஷ் பேசலை, ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், நல்ல ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் இருக்கவங்க இங்கிலீஷ் பேசுகிறாங்க. இது ஏன் இந்த ஊர் நடக்குது? இது எங்கேயாவது நடக்குமா? 2மே காமன் லாங்குவேஜ் தான். அது நடக்காததே பெரிய தப்பு. 70 வருஷம். இன்னைக்கு அமித்ஷா வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதை பேசுகிறவங்க தலைகுனிங்கிறாரு.
அவங்க பையன் ஐசிசியில் இருக்கிறாரு, பிசிசியில் இருக்காரு, அது எல்லாரும் சொல்லிட்டாங்க, அது முக்கியம் இல்லை. ஆனால் அந்த ஸ்போர்ட்டே இங்கிலீஷ் ஸ்போர்ட் தான், அந்த கொலோனியல் ஸ்போர்ட் தானே அது கிரிக்கெட்டு. அந்த ஸ்போர்ட்டை தூக்கி உடைக்க வேண்டியதானே. எங்கெல்லாம் வர்த்தகம் இருக்கும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நம்ம ஊரில் பீஃப் சாப்பிட்டா பிரச்சனை. நம்ம ஆனால் இன்னைக்கு உலகத்திலே 3வது பீஃப் எக்ஸ்போர்ட், லெதர் எக்ஸ்போர்ட்டில் நம்ம தான் இன்னைக்கு நம்ம ஒன் ஆஃப் த டாப்பு. அப்போது கொல்றது சாப்பிட்றது இதெல்லாம் மதத்தில் உள்ளுக்குள்ளே ஓகே, நோ நாட் அலவுடு, உடனே கொண்டுருவாங்க. ஆனால் வெளியே வந்து ஏற்றுமதி பண்ணி காசு வந்துச்சுன்னா ஓகே. ஸோ இது வந்து வெரி வெரி பேசிக் ஆர்எஸ்எஸ் பாலிடிக்ஸ். சரி, ஓகே, ரைட். ஆர்எஸ்எஸோட இன்ட்ரெஸ்ட்டை தான் அமித்ஷா தன்னுடைய டோனில் பேசுகிறார். அமித்ஷா, மோடி, நான் அன்றைக்கே சொல்லிட்டேன், இவங்க 2 பேரும் ஆக்டர்ஸ் தான். இவங்களுக்கும் வந்து லீடர்ஷிப்புக்கும் ஒன்றும் சம்மந்தமே கிடையாது. ஆர்எஸ்எஸ் சொல்கிறத இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இவங்க ஜஸ்ட் பிளேயர்ஸ், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரியான பாலிடிக்ஸ் பின்னாடி வந்து ஒரு பிராமின் லாபி இருக்குது, பிராமினோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. இந்த பேட்டர்ன் வந்து 75 ஆண்டுகால இந்திய அரசியல் வரலாற்று இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி குறிப்பிடுறீங்க. அப்போ அப்படி இருக்கும்பொழுது அமித்ஷா பேசுகிற அந்த ஒரு டோன் அப்படிங்கிறது தனிப்பட்ட பாஜகவுக்கோ ஆர்எஸ்எஸ்க்கோ ஒரு இதுன்னு பார்க்காம ஒட்டுமொத்த இந்திய அரசியலோட லீடரோட பேச்சு, அவங்களோட எல்லாரோட இன்ட்ரெஸ்ட்டாக பதிவளிக்கிறான்னு பார்க்கலாமா? எல்லாருக்கும் பயம் இருக்கும். ஓகே, இவங்களுக்கு என்னன்னா அஜெண்டா இருக்குது. அவங்களுக்கு என்னன்னா, இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கோ அதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட்ஸ்க்கெல்லாம் என்னன்னா, இதை நம்ம பேசினா, ஏன்னா அப்போ தான் சுதந்திரத்துலேருந்து நம்ம சின்ன நாடு தானே, ரொம்ப வயசு கம்மி உள்ள நாடு, இப்போ தான் வெளியே வந்தோம், நம்ம ரொம்ப ஆதிக்கமாக வந்து இங்கிலீஷை சொன்னோம்னா இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இன்னும் இவங்க வந்து அந்த கொலோனியல் மைண்ட் செட்லேருந்து போகலன்னு சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல அது ஒரு நல்ல நரேட்டிவ், அது ஈஸியாக ஏமாற்றிடலாம். இப்போ இவங்களுக்கு என்னன்னா, அதை விட பெரிய அஜெண்டா இருக்குது. இந்தியாவுக்கு தேசிய மொழியாக ஹிந்தியை ஆக்கி ஆகணும், புனித மொழியாக இதை சான்ஸ்கிரிட்டை ஆக்கணும். இந்த அஜெண்டா இருக்குது அவங்களுக்கு. இதை தொடாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்லி பழைய கவர்மெண்ட்லாம் விட்டுச்சு. இவங்க எப்படின்னா தொட்டு அடி எல்லாத்தையும் மாற்று, ஏன்னா இவங்களுக்கு வேணும் அது. இல்லை, இப்போ மும்மொழி விஷயமோ இல்லை ஹிந்தி விஷயமோ சன்ஸ்கிரிட் விஷயமோ பாஜக ஆளக்கூடிய ஸ்டேட்ஸ்லேயே அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. மகாராஷ்டிராலே பெரிய இஷ்யூ அது. பட்னாவிஸ் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஸ்டேட் அது. அங்கேயே வந்து அவரே அதில் பேக் அடிக்கிறார். இல்லை, மராத்தியை காலி பண்ணுறீங்களா நீங்கள் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது இல்லை அதெல்லாம் கிடையாது, மராத்தி தான் பிரைம், ஹிந்தி செகண்டரின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது எப்படி இந்த கனவை வந்து அவங்களால எல்லா இடத்துக்கும் பாசிபிள் கேட்குறேன். இந்த ஸ்ட்ரகிள் இருக்கு. இப்போ நீங்கள் எத்தனை வீடியோ போட்டிருப்பீங்கன்னு தெரியல, இந்தியா பூரா பேசிட்டு இருக்காங்கன்னு இருக்கு. இதுதான் அவங்களோட பாலிடிக்ஸ், அவ்வளோதான். இவங்க லெவலே இவ்வளோதான். இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கும், அவ்வளவுதான். உங்களை இந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க வேலையை பத்தி கேட்டக்கூடாது. ஓகே, ஏன் எங்க ஸ்கூல்ல இது இல்லை அது இல்லை நீங்க கேட்கக்கூடாது. நீங்க இதுலயே இருங்க. இல்லையா நான் நாளைக்கு வந்து திருப்பரங்குன்றத்துல நாளைக்கு அந்த முருகர்னு ஆரம்பிப்பேன், எதையாவது ஒன்று இதுலயே உங்களை பேச வச்சுக்கணும். தவிர இது எல்லாத்தையும் நிப்பாட்டினா நீங்க என்ன கேட்பீங்க? நான் காலேஜுக்கு போறேன், இன்ஜினியரிங் போறேன், வெளியே வரேன், வேலை எங்க? நான் ஸ்கூலுக்கு போகிறேன், வெளியே வரேன், நான் எனக்கு எங்கே? இவன் ஏஐ யூஸ் பண்ணுறான், ஏன்னா என்னன்னு எனக்கு தெரியல, நான் இன்னும் கூகுளில் சர்ச் பண்ணிருக்கேன், அவன் ஏஐல பேசிட்டு இருக்கான், ஒருத்தன் ஜெமினியில் பேசிட்டு இருக்கான். ஏன் இந்த டிஸ்பாரிட்டி எல்லாம் கேள்வி வரும் வீட்டுக்குள்ள? அப்போ உங்களை என்ன பண்ணணும்? இதுலேயே வச்சுக்கணும், அவ்வளோதான். இப்போ வேலை இல்லாத பிரச்சனையை நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ரீசனை குறிப்பிடுறீங்க. அந்த விஷயத்தை வந்து மடைமாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறான்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த வேலைவாய்ப்பு அற்ற நிலை இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு என்ன ஒரு தடைன்னு பார்க்கும்போது இந்த கம்யூனிகேஷன் பிரச்சனை இருக்குது, இங்கிலீஷில் பேச முடியல, இங்கிலீஷ் நாலேஜ் பெரிய இல்லைன்ற ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த இங்கிலீஷ் போதிய அளவில் டெவலப் ஆக போனதுக்கான காரணம் வந்து அந்த இண்டிவிஜுவல்ஸ் காரணமா அல்லது வந்து சிஸ்டம் காரணமா அப்படின்ட்டு பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ தனிப்பட்ட முறையில் நானே எடுத்துக்கோங்க, நான் ஒரு ஜெர்னலிஸ்டாக இருக்கேன். இப்போ எனக்கு வந்து என்னால் நான் தமிழ் மொழி தான் எல்லா விஷயத்தையும் படித்து நான் அது மூலம் தான் உள்வாங்கிக்கிறேன். இங்கிலீஷ் தெரிஞ்சால் நான் இன்னும் கொஞ்சம் வேகமாக வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வேகமாக உள்வாங்க அந்த வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யுது. இல்லை, அதுக்கான பிரச்சனை வந்து நானா அல்ல சிஸ்டமாக, இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது? 100% இது ஸ்டேட் தான் காரணம். ஓகே, இண்டிவிஜுவல் காரணமே கிடையாது. இது எப்படி இண்டிவிஜுவல் காரணமாக இருக்க முடியும்? மேக்ஸ் பாஸ் ஆகணும், எக்ஸாமில் எழுதுறாங்க, அதுக்குன்னு டீச்சர் இருக்காங்க. இங்கிலீஷுங்கிறத ரேஷன் கடையில் உள்ள பொருள் மாதிரி அது எல்லாருக்கும் கொடுத்தே ஆயிருக்கணும். தமிழ் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அதே அளவுக்கு 2 மொழி கொடுக்குன்னா 2 வந்திருக்கணும். இந்தியாவில் அஃபிஷியல் லாங்குவேஜ் 2ன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். ஒரு 75 வருஷமாக 90% மக்களுக்கு ஒரு மொழி கொடுக்கலன்னா இதில் வந்து அந்த சைலன்ஸ் இருக்குல்ல, இந்த சைலன்ஸ் தான் பிரச்சனையே தவிர மக்கள் பிரச்சனை இல்லை. ஏன் இப்போ நீங்கள் ஜேர்னலிசம் டிகிரி பாஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் படித்தவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இங்கிலீஷ் கரெக்டாக ஸ்கூலில் கொடுத்துருந்தா எல்லாரும் போல சரளமாக வந்திருக்கும் தான். ஏன் இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கலாம் எப்படி சரளமாக பேசுது? இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் குழந்தைங்களே பார்க்கில் விளையாடும்போது இங்கிலீஷில் தான் பேசுது. அவங்க அப்பா அம்மா இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. அப்போது மொழிங்கிறது ரொம்ப ஈஸி. அவங்களே சொல்கிற மாதிரி தான், மொழிங்கிறது 6 மாதத்தில் கற்றுக்கலாம். சில மேதாவிங்கெல்லாம் இப்போ நோட்டு பேசிட்டு இருந்தாங்க, 6 மாதத்தில் இது கற்றுக்கலாம் அப்படின்லாம். கற்றுக்கலாம் தெரியுதுல்ல, அப்போ கொடுத்துட வேண்டியதானே எல்லாருக்கும். எனக்கு நானும் கான்ஸ்டியூஷன் படிக்கிறேன், நானும் லா படிக்கிறேன், மெடிசன் படிக்கிறேன், எல்லாம் புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஜேர்னலிசம் உங்களுக்கு நீங்கள் உங்கள் தொழிலுக்கு மட்டும் வச்சு யோசிச்சிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எல்லா குளோபலாக இருக்கிற ஜேர்னலிசம் படித்தா நல்லது தான். ஆனால் தமிழில் மட்டும்தான் படிக்கணும், இல்லை ஹிந்தியில் மட்டும்தான் படிக்கணுங்கிறது எதுக்குன்னா, ஏன் அந்த நாலேஜை கண்டெயின் பண்ணணும்? நமக்கு வேணா கற்றுக்க போகிறோம், தேவையில்லாதான் கற்றுக்காதீங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடாதுல்ல. அதுதான் சொல்கிறேன். அதனால டொமைனுக்கும் உங்களுக்கும் இண்டிவிஜுவலுக்கும் இங்கிலீஷுக்கும் நாலேஜுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸ்டேட் ஃபெயிலியர் இது நேஷனல் ஃபெயிலியர், ஸ்டேட் ஃபெயிலியர்.
ஓகே, ஒரு முக்கியமான ஸ்டேட் ஃபெயிலியர், கவர்மெண்ட்டோட ஃபெயிலியர் அப்படிங்கிறது நீங்கள் குறிப்பிட்றீங்க. இப்போ நான் இந்த இடத்துல இந்த டிஸ்கஷன் ஏன் இந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கருதி இது அதிகமாக ஏன் இந்த சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான விஷயத்தை பற்றி பேசினா வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசியிருந்தார். வெஸ்டர்ன் தாட்ஸ்னால பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு, குறிப்பாக இங்கிலீஷ்னால பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு, அதை கைவிடணும்னு சொல்லி பேசினார். பட் ஓகே, அவர் வந்து ஒரு நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனுடைய தலைவர். ஓகே, பட் இப்போ பேசினவர் யாருன்னா வந்து இந்தியாவுடைய ஒட்டுமொத்த இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர். அவர் பேசின இந்த ஒரு டோன் அப்படிங்கிறது இப்போ இன்னைக்கு இங்கிலீஷை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கக்கூடியவங்க, இல்லை இங்கிலீஷில் ரெகுலராக தங்களோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ் வச்சுருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஸ் இதை எப்படி புரிஞ்சுப்பாங்க, அவங்க இதை எப்படி பார்ப்பாங்க? யாரும் இதை மதிக்க மாட்டாங்க. ஓகே, ஏன்னா எனக்கு வந்து பர்சனலாக இப்போ தான் இந்த கம்யூனிட்டி குரூப்பு காஸ்ட்டு ரிலிஜன்லாம் விட்டுலாம். எனக்கு நான் பார்க்கும்போது எனக்கு இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு இங்கிலீஷ் இருக்கிறதுனால தமிழனாக இருந்து இங்கிலீஷும் இருக்கிறதுனால எனக்கு 4 எக்ஸ்ட்ரா விஷயம் தெரிஞ்சிக்க முடியும்னா நான் கண்டிப்பாக கற்றுப்பேன். நாளைக்கு டெல்லியில் தான் எனக்கு வேலை இருக்குன்னா நீங்கள் சொன்னாலும் சரி, நீங்கள் வேணான்னு சொன்னாலும் சரி, நான் டெல்லியில் இருக்கணும்னா நான் ஹிந்தி கற்றுப்பேன். இது என்னோட கட்டாயம் தான். இப்போ இந்தியாவில் இருக்கிற ஜாப்ஸில் ரயில்வேஸில் ஆரம்பித்து, யூபிஎஸ்சியில் ஆரம்பித்து, எந்த ஏர்ஃபோர்ஸ்லேருந்து, என்டிஏலேருந்து, மெடிக்கல் எக்ஸாம், எய்ம்ஸு எல்லா எக்ஸாமுக்கும் பேசிக்காக தான். இப்போ அதை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் எக்ஸாம் வைக்க போகிறோம் அப்படின்னா எந்த மொழியில் வைக்க போகிறீங்க அந்த எக்ஸாமை? அப்போது தமிழில் வைக்க போகிறோன்னா ஓகே வச்சுக்கோங்க, ஹிந்தியில் வைக்க போகிறீங்கன்னா வைங்க. அதுக்கப்புறம் எதில் வந்து பாடம் எடுக்க போகிறீங்க? ஒரே மொழியில் பாடம் எடுக்க முடியாது. சயின்ஸோட பேஸு டெய்லி அப்டேட் ஆகிற ரிசர்ச் எல்லாமே இங்கிலீஷில் ரெக்கார்ட் ஆகுது. அது இப்போ எனக்கு வரணும். 22 மொழியில் பண்ண போகிறீங்களா, இல்லை 1600 மொழிகள் இருக்கு அதில் வைக்க போகிறீங்களா, இல்லை 22 மொழிக்கு மேலே பேசுகிறவங்கள யாரும் நீங்கள் மதிக்க போகிறது இல்லையா? ஏன் மற்ற அந்த கணக்கில் இல்லாத 22 மொழிக்கு மேலே எல்லா லாங்குவேஜை மதிக்க போகிறது இல்லையா? இப்போ இவரே சொன்ன ஸ்டேட்மெண்ட்டில் இந்தியாவை புரிஞ்சுக்கணும்னா இந்தியன் மொழியில் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. ஒரு மொழியில் புரிஞ்சுக்கணும்னா எந்த மொழியில் புரிஞ்சுப்பீங்க? ஏன் தமிழன் இந்தியாவை தமிழ் மொழியிலேருந்து இந்தியாவை புரிஞ்சிக்க கூடாதா? ஹிந்தி சமஸ்கிருதத்தை மூலமாக தான் அதை புரிஞ்சுக்கணுமா? இல்லைனா எந்த மொழியாக இருக்கட்டும், ஏன் வந்து ஒரு மொழியில் இந்தியாவை புரிஞ்சுக்கணும்? இந்தியா வாஸ் நெவர் ஒன் லாங்குவேஜில். இந்தியா அந்த 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 கண்டமே ஒரு மொழியில் இருந்ததே கிடையாது. நீங்கள் வந்து இவ்வளோ ஃபோக்கஸ் இதில் கொடுக்கும்போது இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஏஐ வரணும், இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து இந்த ஸ்கில் செட் வரணும். ஸ்கில் இல்லைன்னு உலகம் பூரா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இந்தியாவில் ஸ்கில் செட் கம்மியாக இருக்குன்னு. ஏன் அதில் ஃபோக்கஸ் பண்ணலை? இன்ஜினியரிங் கிராஜுவேட் படித்த பசங்க அத்தனை பேருக்கும் இன்ஜினியரிங்கில் அவங்கவுங்க மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு மெக்கானிக்கல் வேலை, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு அந்த வேலை இருக்கா? இல்லை. எல்லாம் சாஃப்ட்வேரு இல்லை இங்கே அந்த இதை தாவிக்கிட்டே இருக்காங்க. ஏன்? அதுக்கான உங்களை ஏன் கிரியேட் பண்ண முடியல? இதெல்லாம் விட்டுட்டு 2 கோடி ஜாப் கிரியேட் பண்ணுற நீங்கள் என்னாச்சு? ஆனால் இது எல்லாத்த விட எனக்கு என்ன முக்கியம்னா மொழியை நான் திணிச்சே ஆகும். இந்த இந்த ஆர்வம் இருக்குல்ல, இந்த எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆர்வம், இதுதான் கொஸ்டின் கேட்கணும், இதுதான் எல்லாருக்கும் புரியணும். யாரையோ பாதிக்கிறதுக்கு தான் அந்த வேலை. ஏன்னா ஏற்கனவே இந்த 75 வருஷமா ஒரு 10% பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. அந்த 10% யார் இதில் வந்து அடித்தளத்தில் இருக்கான்னா கண்டிப்பாக இதில் தலித்ஸ் தான் மேக்ஸிமம் இங்கிலீஷ் அக்சஸே இல்லாமல் இருப்பாங்க. அப்போது யாருக்கு அக்சஸ் இல்லை, அப்போ இன்னும் கொஞ்சமாவது தாவி எப்படியாவது அது கொஞ்சமாவது கற்றுக்கலான்னா இனிமேல் அது இங்கிலீஷே வேண்டான்னு சொல்கிறீங்கன்னா அப்போ யாருக்கான அஜெண்டா அது? இந்த கேள்விகள் தான் இவர் சொன்ன ஸ்பீச்சுக்கு இவ்வளோ கோவம் இந்தியாவிலேருந்து வருதுன்னா, ஏன்னா நீ என்னோட ஆப்பர்ச்சுனிட்டி தான் எடுக்கிற. ஏன்னா ஏற்கனவே இருக்கிறவங்க இங்கிலீஷ் பேசி தான் இருப்பாங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியும், நீங்கள் என்ன பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு இப்போ சுத்தமாக வரல. நீங்கள் கேட்ட மாதிரி நான் இப்போ தான் படித்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும்னு வரேன். என்ன தான் அதை டிமோட்டிவேட் பண்ணும்? ஏன்னா நாளைக்கு ஒரு வேளை இங்கிலீஷ் இருக்காதோ, அப்போ நான் எதை வச்சு நான் எங்கே போவேன்? எனக்கு வெறும் தமிழ் தான் தெரியும், எனக்கு என்ன வேலை கொடுக்க போறீங்க நீங்கள்? எனக்கு வெறும் ஹிந்தி தான் தெரியும், என்ன கொடுக்க போறீங்க? என்ன தெரியுமா பண்ணலாம்? இந்த முருகர் மாநாட்டு கூட்டு போயிட்டு ஏதாவது சத்தங்கத்தை போட வைக்கலாம். ஏன்னா நான் அதை தான் பண்ண முடியும். ஏன்னா நான் தான் அதை படித்து தெரிஞ்சிக்க முடியாது, இது தேவையில்லைன்னு. எதுக்கு எனக்கு தேவை? எனக்கு வேலை வேணும், என் லைஃப் மாறணும், என் குடும்பத்தோட லைஃப் மாறணும். இந்த இதை ஃபுல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா இவங்களோட அஜெண்டா என்னன்னு தெரியும். ஒரு நீண்ட அதோட பின்னணி விளக்கத்தை பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க. இப்போ அமித்ஷாவோட பேச்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இயல்பிலே வந்து கான்ஸ்டியூஷன் லாங்குவேஜுக்கு எதிரான ஒரு பேச்சாக இருக்குது, ஜுடிஷியரி சிஸ்டத்துக்கு எதிரான ஒரு பேச்சாக இருக்குது. இப்போ அப்படி இருக்கும் பொழுது ஜுடிஷியரி சிஸ்டம் இந்த மாதிரியான பேச்சு இல்லை இந்த மாதிரியான பேச்சு இது பேச்சோட நினைச்சுன்னா ஓகே, நாளைக்கு இது செயலோடைய துணைக்கு நகருது அப்படின்னா ஜுடிஷியரி சிஸ்டம் இதை நாளைக்கு இது எப்படி பார்ப்பாங்க, எப்படி இதை அட்ரஸ் பண்ணுவாங்க? நீங்கள் முக்கியமான ஒரு கேள்வி தான் இது ஆக்சுவலாக. ஏன்னா நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். இப்போ எதிரில் இப்போது அமித்ஷா பேசுனதுக்கு அன்னைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ஃபோரம்னு பிளாட்ஃபார்ம் ஒன்று கிரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் கிரியேட் பண்ண பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் அவ்வளோ லீகலைஸ்டாக, இப்போ நான் எதெல்லாம் வந்து வெறுப்போட பேசுகிறேனோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து ஒரு லீகல் வடிவம் கொடுத்து வச்சுருக்கேன். சட்டப்படியே அந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனாகவே இருக்கும். ஸோ லாங்குவேஜை வந்து ஒன்றாக்குறது, ஸ்டேட்டுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுற லாங்குவேஜ் வந்து நம்ம வந்து நேஷனல் லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணலாம், ஸ்டேட் லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணலாம், இப்படிலாம் வருது. எதிரில் நின்று பேசுகிறாங்கல்ல அப்போசிஷனில், இதெல்லாம் தப்புன்னு சொல்கிற எந்த ஸ்டேட்லேயுமே இன்னும் அதை இன்ஸ்டிடியூஷனாக மாற்றவே இல்லை.
75 வருஷமாவும் இதே பிரச்சனை தான். ஆட்சியில் இருக்கிறவங்க இங்கிலீஷை வந்து பேசாமல் இருந்த காலத்துலேயும் அதுக்கு எதிராக யாரும் கட்டமைச்சு சரி எங்கள் ஸ்டேட்டுக்கு மட்டும் நாங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இந்த இருமொழியும் அது கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லலை. நான் டிஎம்கேவும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த சைடில் இப்போ இவங்க பேசுகிறாங்கல்ல, இப்போ இவங்க பேசும்போதும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கையில் பவர் இருக்கிறதுனால அவங்க பேசுகிற அந்த வெறுப்பு எல்லாத்தையுமே ஒரு ஆர்கனைசேஷனோ இன்ஸ்டிடியூஷனோ கட்டமைச்சு அதில் காசை போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் சொன்னேன், இப்போ சிபிஎஸ்சிக்கு அங்கே எல்லா ஸ்கூலுக்கும் எல்லா லாங்குவேஜும் கொடுக்கணுன்னு, மகாராஷ்டிராவில் லாங்குவேஜ் ஹிந்தி கொடுக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, புக்கை பிரிண்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் பேச்சும் செயலும் ஒன்றா இருக்காங்க. ஹிந்தி புக்கை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அந்த சண்டை நடந்துகிட்டு இருக்கு. மராத்தி மக்கள் வந்து அது வேணாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹிந்தி புக்கை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பக்கத்தில் பேசுகிறவங்க யாருமே இது வரைக்கும் அதுக்கான வேலை எந்த பேச்சு இருக்குது தப்புங்க, இங்கிலீஷ் எல்லாருக்கும் கொடுக்கணும், ஏன்னா அது வந்து ஒரு பாலம், உலகத்தில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் பார்க்கலாம், சயின்ஸை பார்க்கலாம். ஆனால் அதுக்கான கட்டமைப்பு எதுவுமே இல்லை. இதுதான் டிஃப்ரென்ஸ். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் வந்து நான் கேட்ட மாதிரி வந்து ஜுடிஷியல் சிஸ்டம், நாளைக்கு உச்சநீதிமன்றம் இந்த பிரச்சனையை ஒரு சீரியஸான இடத்துக்கு இந்த சப்ஜெக்ட் நகருதான், அவங்க எப்படி இதை அட்ரஸ் பண்ணுவாங்க, இதுக்கு எப்படி செக் அண்ட் பேலன்ஸ் இந்த விஷயத்தை கொண்டு வருவாங்க? ஜுடிஷியரியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சில விஷயங்களில் ஃபண்டமெண்டல் ரைட் ஒருத்தருக்கு போனால் மட்டும்தான், நீங்கள் சொல்கிற ஜுடிஷியரியில் போய் உட்காந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போய் என் ஃபண்டமெண்டல் ரைட்டு பாதிக்கப்படுதுன்னா அவங்க கண்டிப்பாக மக்களுக்கு சாதகமாக தான் பதில் சொல்லுவாங்க. ஏன்னா கான்ஸ்டியூஷன் அப்படி தான் சொல்லுது. இன்னொன்று, ஜுடிஷியரி இன் ஜென்ரலாகவே நீங்கள் வச்சுக்கிட்டோம்னா 2004-05 ஒரு ஒரு ஹிந்தியவே வந்து மாற்றிடலாம், ஹிந்தியை வந்து கோர்ட்டோட லாங்குவேஜாக மாற்றிடலாம்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு 200-300 ஜட்ஜஸ்ஸு அட்வொகேட்ஸ் எல்லாருக்கும் போட்டு அவங்க எல்லாரையும் கேட்டாங்க. ஆனால் ஒன்றையும் அம்பேத்கர் பண்ணியிருந்தாரு, இந்த கோர்ட்டோட மொழியை மட்டும் நீங்கள் மாற்றுறதாக இருந்தால் இந்தியன் பார் அசோசியேஷன் ஒன்று இருக்குது, அங்கே கேட்டுட்டு தான் நீங்கள் மாற்றணும்னு ஒரு சின்ன ஒரு கேவியட் ஒன்று வச்சுட்டு செக் ஒன்று வச்சுட்டு போயிருந்தாங்க. அதே மாதிரி இவங்க கேட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக என்ன சொன்னாங்கன்னா நோன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரிப்போர்ட்டுக்கு பேர் நான் ஃபீஸிபிலிட்டி ஆஃப் ஹிந்தி இந்த கோர்ட்ஸ்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இது எல்லாருக்கும் கிடைக்கும், பிடிஎஃப்ல இருக்குது. அது ஃபுல்லாக எடுத்து படிச்சிங்கன்னா அவ்வளோ பேரோட வாதம் என்ன இருக்குன்னா, மெட்ராஸில் ஒரு ஜட்ஜ் இருக்காரு, அவர் காஷ்மீரில் போய் உட்காருவார், காஷ்மீரில் இருக்கிறவர் மெட்ராஸ் வந்து உட்காருவார். அப்போ இந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு எந்த மொழியை அவங்க கற்றுப்பாங்கன்னு ஒன்று. ரெண்டாவது, இங்கிலீஷோட இன்டர்பிரிட்டேஷன். இப்போ நமக்கு இருக்கிற எல்லா சட்டங்களுக்கும் இவங்க வேணா ஹிந்திலையும் சமஸ்கிருதத்தையும் பேர் வச்சுக்கலாம், ஆனால் சட்டத்தில் இவங்களால மாற்றவும் முடியாது. ஏன்னா அது வந்து அது பிரிட்டிஷ் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து வருது. அப்போது இன்டர்பிரிட்டேஷன் ஒன்று இருக்குல்ல, இப்போ ஒரு கேஸ்னால் ஒரு வாதாடுவாங்க, செக்ஷன் 420 செக்ஷன் 320 இருக்குல்ல. இப்போ அதை வாதாடும் போது இவங்க வந்து இங்கே ஒரு சிக்கல், பெரிய சிக்கலாக வரும்போது பின்னாடி போய் பார்ப்பாங்க, 1800 போய் பார்ப்பாங்க, இந்த சட்டம் எதுக்காக உருவாக்கப்பட்டது, இந்த சட்டத்தை இயக்கும்போது எதுக்காக அதை யோசிச்சு பண்ணாங்கன்னு யோசிக்கும்போது அங்கே தான் போய் ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ இந்தியாவில் இருக்கிற 22 மொழிக்கும் நம்ம வந்து சட்டத்தை மாற்றுறோம், 72 மொழியாக வந்து சட்டத்தை வாதாட ஆரம்பிக்கிறோன்னா யார் பாதிக்கப்படுவான்னா, ஒரு சின்ன தப்பு யாரோ ஒரு ஜட்ஜஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வாதாடினது எல்லாமே வந்து தமிழில் தான் இருந்தது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது இது எல்லாத்தையும் திருப்பி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஏன்னா அங்கே இருக்கிற ஜட்ஜஸுக்கு இந்த மொழி தெரியாமல் இருக்கலாம். அப்போ மாற்றும் போது டிரான்ஸ்லேஷனில் எவ்வளோ மிஸ் ஆகுது, புக்கு மாற்றும் போதே மொழி மாறும்போது அதோட சாராம்சமே மாறிடும். அதனால தான் கோர்ட்டு தீர்மானமாக சொன்னிச்சு, சுப்ரீம் கோர்ட்டு முடியவே முடியாது, என்றைக்குமே அது இங்கிலீஷில் தான் இருக்கணும். ஆனால் இந்த அளவுக்கு கோர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு டவுட் என்னன்னா வந்து இப்போ ஐபிஎஸ் எவிடன்ஸ் ஆக்டோட அந்த சரத்து எல்லாத்தையும் வந்து இவங்க மாற்றினாங்க, எல்லாத்தையும் வந்து சான்ஸ்கிரிட்டுக்கு மாற்றினாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம், பெரிய இஷ்யூ. பட் அதை செஞ்சு முடிச்சிட்டாங்களே இப்போ அவங்க. பேர் தானே மாற்றிருக்காங்க. இல்லை, பேர் மாற்றுறது மூலமாக கூட பல பேருக்கு அது என்னென்ன புரியாது. அது சட்டம் பேரு. இதெல்லாம் வந்து இதுதான் வந்து இந்த ஆர்எஸ்எஸோட அஜெண்டான்னு சொன்னேன். ஏன் முன்னாடி சைலண்டா இருந்தாங்க, ஏன் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் அப்ப இந்த பேச்சுக்கு ஏன் வராம இருந்தோம்னா, அவங்க நேரடியா வந்து இங்கிலீஷை எடுத்தாகணும்னு போராடல, அதை தொடாம வச்சிருந்தாங்க. ஆனா பிஜேபி என்ன பண்ணுச்சுன்னா பேரெல்லாம் மாத்துச்சு. அந்த சைலன்ஸ்ல ஒரு நியாயம் இருக்கு. அந்த சைலன்ஸ் என்ன பண்ணுச்சுன்னா, மெட்ராஸ்ல இருக்கிறவனுக்கும் அந்த சட்டத்தை பேரை பார்த்தா ஏதோ ஒன்று புரியுற மாதிரி இருந்தது. இப்போ ஸ்வச் பாரத்னு இப்போ நீங்க ரோட்ல போகும்போது மெட்ராஸ்ல போகும்போது பாருங்க, கார்பரேஷன்லாம் ஸ்வச் பாரத்னு எழுதியிருக்காங்க, ஆனால் அது இங்கிலீஷ் எழுதியிருக்காங்க. ஸோ மக்களுக்கு உடனே அதை பார்த்த உடனே அது ஆங்கிலத்தில் இருக்குங்கிறது தான் கண்ணில் வருதே தவிர, ஆனால் ஸ்வச் பாரத்துங்கிறது ஹிந்தி வேர்டு தான், அது அவங்க கண்ணிலே பட மாட்டேங்குது. இருக்கிற எல்லா அபியான, எனக்கே பாதி ஸ்கீம் பேர் தெரியல, ஒரு 15 பேர் இருக்குன்னு வச்சுங்க, எந்த ஸ்கீம் பேருமே உங்களுக்கு புரியாது. ஒரு 26% மட்டுமே இந்தியாவில் ஹிந்தின்னு தாய்மொழின்னு சொன்னவங்க, அதாவது அவங்க லாங்குவேஜ் 1 அவங்களா ஒத்துக்கிட்டது. மீதி இந்த சத்தீஸ்கரி, ராஜஸ்தானி அதெல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க இவங்க. ஆனால் 26% மட்டுமே பேசின ஒரு லாங்குவேஜை தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்து நான் ஸ்கீம் பேரி தான் வைப்பேன், அஃபிஷியலாக இன்னொரு இங்கிலீஷ் பேர் இல்லை. அப்போது எது எனக்கு முக்கியம்?
இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களும் அந்த ஸ்கீமை அனுபவிக்கணும், புரியணும், எல்லாரும் அதை அப்ரோச் பண்ணணுமா, இல்லை என் அஜெண்டா தான் எனக்கு முக்கியமா? இந்த ப்ராப்ளம் இங்கே ஒரு பெரிய வயலேஷன் செஞ்சுருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க. இது வந்து ஏன் வந்து அவங்களுக்கு எதிராக எங்கேயும் நீதிமன்றத்தின் மூலமாக அவங்களுக்கு எதிராக திரும்பலையா இந்த பாஜக? அதுதான் நான் சொன்னேன், அப்போசிஷனோட பிரச்சனை தான். இந்நேரம் அதை போயிருக்கணும்ல. இப்போ நான் எந்த இடத்துல இருந்து இருக்கேன்னா, எனக்கு இங்கிலீஷ் தெரியாமல் இருந்துச்சு, நான் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன். அப்போ நான் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து தான் அதை கேட்குறேன். அப்போ நான் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து கேட்கும்போது எனக்காக குரல் கொடுக்கும்னு சொல்ற அந்த அப்போசிஷன் யாருமே அதை பத்தி பேசல. இப்போ அப்போசிஷன்ஸ் வேறும் அந்த கடமை சரியாக செய்யல. பட் நீதிமன்றங்கள் சுமூட்டாக சில விஷயம் ஹேண்டில் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த இடத்துல வந்து எந்த நீதிபதியிலுமே இந்த விஷயம் அமைதியாக இருந்துட்டாங்களே. இல்லை, லாஸ்ட் 11 வருஷம் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதுவும் அந்த ஐபிசியோட பேர்லாம் மாற்றப்பட்டதுங்கிற ஒரு சீரியஸான பிரச்சனை. அப்படி இருக்கும் அங்கெல்லாம் வந்து எப்படி அமைதியாக இருந்தாங்க? இல்லை, நம்ம நிலைமையை பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் வந்து கோர்ட்டு தான் வந்து ஆமாம், அது நிலைமைக்கு வந்ததே பெரும் தப்பு. இப்போ நம்ம அந்த ஆர்டி ஃபண்ட்ஸுக்கு சமகர சிக்ஷாலேருந்து நமக்கு பணம் கொடுக்கல இன்னும், அதாவது அந்த எஜுகேஷன் ஃபண்ட்ஸ் கொடுக்கல. ஹைகோர்ட் வந்து சொன்னிச்சு, நீங்கள் வந்து அந்த பிஎம் ஸ்ரீ ஃபண்ட்ஸு இந்தியில் ஒத்துக்க மாட்டேன்னு டிஎம்கே சொல்கிறத, அதையும் ஆர்டிஐக்குன்னு 25% குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய காசை கொடுங்க, இது ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்காதீங்கன்னு சொன்னாங்க. இது வந்து காமன் சென்ஸ் இல்லையா? எல்லாருக்கும் தெரியும்ல, நீங்க கொடுக்க வேண்டியது பிள்ளைங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்க வேண்டியதானே, டீச்சர்ஸ் கொடுக்க வேண்டியதானே. உங்களோட பகை இருக்கட்டும், நம்ம அதுக்கு வரல. அவங்கள நீங்க என்ன தப்பு, உங்களுக்கு பழி வாங்கணும்னு என்ன வந்துச்சுன்னா அரசியல் தலைவர்கள் பண்ணுங்க. ஆனா நீங்க எங்க கை வைக்கிறீங்க? அப்ப இதே மாதிரி தான் இது கோர்ட்டு தான் சொன்னிச்சா, இதே மாதிரி 2-3 வருஷமா எல்லா கவர்னர்ஸும் சில பேரோட முக்கியமாக மக்கள் ஏற்றின ஒரு கேட்டு மக்களோட பிரதிநிதிகள் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பாஸ் பண்ண லாவை நான் கையெழுத்து போட மாட்டேன்னு வச்சிருந்ததுக்கப்புறம் இதுக்கும் நீதிமன்றம் தான் வந்துச்சு. அப்போது நீதிமன்றத்தோட எதுக்கு எடுத்தாலும் நம்ம நீதிமன்றத்துக்கு போனதே நம்மளோட தோல்வி இது. ஏன்னா நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணி நம்ம கேட்டிருந்தோம்னா இந்த இடத்துக்கு அது போயிருக்காது. ஓகே, ரொம்ப சீரியஸான ஒரு விஷயத்தை நீங்கள் தொட்டிருக்கீங்க. அப்போ வந்து மக்கள் மன்றம்னு ஒன்று இருக்குது, மக்களோட போராட்ட மன்றம்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து அது இல்லவே அதுங்க இல்லை. ஓகே, அது ஒரு பெரிய அளவில் அது வந்து இங்கே இல்லாமல் போனதுக்கான சிக்கல் என்னன்னு பார்க்குறீங்க? அதாவது அதோட பிரச்சனை எங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க, எங்கே உருவாச்சுன்னு பார்க்குறீங்க? இல்லை, அவங்க கொடுக்குறது கெடுபிடி இருக்குல்ல. இப்போ உமர் காலிதுன்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க, 4.5 வருஷம் ஆச்சு, இன்னும் அதை லிஸ்டிங்கே வரல, பெயிலுக்கான இதுவே வரல. எத்தனையோ அரசர்களே மாறிட்டாங்க, ஆனால் இன்னமுமே அது கேஸ்கே வரல. அப்புறம் எந்த ப்ரெஸ் எதை செஞ்சாலும் உடனே வந்து ஏதாவது வந்து ஆன்டி நேஷனல்னு பிராண்ட் பண்ணுறாங்க. ஒரு காமன் சிட்டிசன்ஸுக்கு நீங்கள் வந்து இதை பண்ணுறது தான் இப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ப்ரொடெஸ்ட்டுக்கு எதிராக ஒரு கருத்து இல்லை அதை பண்ணாதீங்க, இல்லை நேரில் வாங்க டேபிளில் உட்காந்து பேசுவோன்னு சொன்னால் வேற. நீங்கள் அந்த எண்ணம் இருந்தாலே நீங்கள் உள்ளே போயிடுவீங்கன்னு இருந்துச்சுன்னா, ஒரு சாதாரண வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு போகிறவங்க எப்படி இந்த மீறி நிற்பாங்க? ஆனால் அதை நின்னாதான் இது மாறும். இது உலகம் பூரா மாறிட்டு தான் இருக்குது, இது மாறதான் போகுது. இப்போ ட்ரம்ப்பு எனக்கு அவரோட சொந்த ஆசைக்கு மிலிட்ரி பரேடு வச்சார். அவர் கூப்பிட்டது 2.5 லட்சம் பேர் நினைச்சாங்க, 2.5 லட்சம் பேர் வரல. அதே நேரத்தில் 30 லட்சம் பேர்கிட்ட அமெரிக்கா பூரா நோ கிங்குன்னு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. அரசர் மாதிரி நீ பிஹேவ் பண்ற, ஏன்னா மிலிட்டரி பரேடுங்கிறது அமெரிக்க கலாச்சாரத்திலே கிடையாது. ஆனா அவருக்கு என்ன ஆசைனா, இந்தியா மாதிரி பிரான்ஸ் மாதிரி நானும் அரசாட்சி மாதிரி நானும் ஒரு அரசன்னு ஃபீல் பண்ணிக்கணும்னு நினைச்சார். அன்னைக்கு ஒரு பிறந்த நாளுக்காக அது பண்ணார். ஆனா இந்த இடத்துல வந்து இந்த பக்கம் நடந்துச்சுல. அப்போ இந்த டெமோக்ரஸியோட வேல்யூ என்னன்னா, மக்களால் பீஸ்ஃபுல்லாக ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஸ்பேஸே இந்தியாவில் கிடையாது. இல்லை, இப்போ இந்த மாதிரியான ஒரு ஃபேஸ்லாம், அதாவது எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து ஒரு வாய்க்கால் வந்து ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும். எல்லாத்தையும் அடைக்கும் போது அது வந்து ஒரு பூம் வெடிக்கும்ன்றதை நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி வெடிக்காமல் இந்த விஷயங்கள்லாம் எப்படி பேலன்ஸ் இருக்குது? மக்கள் எதன் மூலமாக நீர்த்து போகிறாங்க இந்த மாதிரியான விஷயத்தை நோக்கி நகராமல்? இல்லை, ஆனால் இன்னைக்கு இருக்கிற அந்த இடம் இருக்குல்ல, இது ஆல்மோஸ்ட் அங்கே தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வெடிக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பாப்புலாரிட்டி ஆஃப் மோடி கவனிச்சு பாருங்க. நீங்கள் 10 வருஷத்தில் இருந்தப்ப அவர் போயிருந்தாருன்னா அவரோட பேர் வரலாறுல வேற மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு இவர் இந்த கவர்மெண்ட்டை விட்டு அவர் அடுத்த வருஷம் போகும்போது இந்த பேர் அவருக்கு இருக்காது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே சரிவு, வேர்ல்டு பூரா யாருமே நம்ம சைடில் இல்லை. நம்ம எல்லாமே கரெக்டாக தான் பண்ணோம். பாகிஸ்தான் அடிச்சது தப்பு, நம்ம திருப்பி அடித்தோம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம பண்ணுற அந்த ஃபேக் ப்ராபகண்டா இருக்குல்ல, அது என்ன பண்ணுதுன்னா நமக்கு ஆப்போசிட்டாக கொண்டு வருது. அப்போ எல்லா இடத்துலையும் அதே மாதிரி டெமோக்ராட்டிக் வேல்யூ இன்னைக்கு நம்மளை வந்து எலக்டோரல் டிக்டேட்டர்ஷிப் அத்தாரிட்டேரியன் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம வந்து எலக்டோரல் டிக்டேட்டர்ஷிப்னு வருது. ஏன்னா நம்மளால் வந்து டெமோக்ரஸின்னு ஒரு பேருக்குள்ளே வர முடியல. ப்ரெஸ் ஃப்ரீடம் குறைக்கிறாங்க, ப்ரெஸ்ஸோட இது எல்லாமே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ இது வேர்ல்டில் யூனிவர்சிட்டிஸோட பேர் குறையுது. இதெல்லாம் குறைய நம்ம இமேஜ் குறைய இங்கே இருக்கிறவங்க வெளியே போகும்போது அந்த ஃபீலிங் ஒன்று வருது இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போது மோடி போய் வெளியே போனப்போ எனக்கு பெருமையாக இருந்துச்சு, நானும் சொன்னோம். இன்னைக்கு அது ஆப்போசிட்டாக திரும்புது.
அப்போ நமக்குள்ள அது வெடிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ வரும். ஆனால் அப்போசிஷன் வந்து இன்னமும் அதை கிரெடிபிளாக அதை சேனலைஸ் பண்ணி பீஸ்ஃபுல்லாக கேளுங்க, தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்கன்னு அதுக்கான இடம் இல்லை. உண்மையில் ஒரு பெரிய ஒரு நீண்ட ஒரு டிஸ்கஷன் தான் இது. உண்மை இங்கிலீஷ் மொழியில் ஆரம்பித்து அதோடைய பின்னணி அரசியல் என்ன, அது நாட்டில் இன்றைக்கி என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. உங்களோட வருகையும் கருத்துக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.